இந்த சம்மருக்கு நீங்களே சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். உள்ள டிஷர்ட் போட்டு இதுக்கு பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். வச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் நான் தனித்தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யோக் பார்ட் கட் பண்ண போகிறோம். இதோட ஹைட் வந்து 14 இன்ச்சஸ். தைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்கு 1 இன்ச் விட்டு 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நெக் வித் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹாஃப் ஷோல்டர் வந்து 3.5 எடுத்திருக்கேன். தச்சு முடித்ததுக்கு அப்புறம் 3 இன்ச்சஸ் வரும். ஆர்ம் ஹோல் வந்து அதே 6.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் ஷோல்டர் வந்து 15ஓ 16ஓ 16.5ஓ இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட் சைஸ் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் வந்து 36. 36 4ஆல் டிவைட் பண்ணால் 9 வருமா, ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10. அது கூட நம்ம தையலுக்கு இடம் விடுறது 1.5 விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப்பு வந்து 34. அதை டிவைட் பண்ணும்போது 8.5 வருமா, அதை அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணி லைன் போடுறேன். அந்த லைனில் 1 இன்ச் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதை வந்து கர்வாக வரைஞ்சிக்கணும். இல்லைன்னா இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி 1 இன்ச் மார்க் பண்ணி இதை கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ தான் தச்சு முடித்ததுக்கப்புறம் கரெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணுறேன். நான் 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 6 இன்ச்சஸில் லைன் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக ஒரு வி நெக் வரைகிறேன். ஷார்ப் வி இல்லை, கொஞ்சம் வளைஞ்ச வியாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் வரைஞ்சோம்ல, அதில் 0.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோப் வரைஞ்சிக்கிறேன். மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை உள்ளே கொஞ்சம் வளைச்சி கர்வ் வரைஞ்சிட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக அந்த துணியை எடுத்துகிட்டு அதை மட்டும் அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் கட் பண்ண போகிறோம். பேக் நெக்குக்கு நான் 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இறக்கிக்கலாம். அதை ஒரு பாக்ஸ் போட்டுட்டு பேக் நெக்குக்கு நான் ரவுண்ட் நெக் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் நெக்கை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கு லைனிங் கொடுக்கல, அப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லீவ் நம்ம தைக்கலை. அப்போ அந்த ஆர்ம் ஹோல் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக க்ராஸ் பீஸ் எடுத்துக்கணும். இந்த க்ராஸ் பீஸ் வந்து நான் ஸ்கேலை வச்சு அப்படி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இதோட வித் 1.5 இன்ச்சஸோ இல்லை 1.4ஓ 3 இன்ச்சஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றபடி கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்கேலை க்ராஸாக வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதே மாதிரி. இப்போ யோக் பார்ட்டோட கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 அளவு வேணும். ஒன்று இடுப்பளவு, அது வந்து நம்ம யோக் பார்ட்டில் வச்ச அதே தான் 8.5 ப்ளஸ் 1 9.5 எடுத்துருக்கோமா, அதே தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு எடுக்கணும். இன்னொன்று வந்து ஹைட் வேணும். இதில் வந்து நான் எடுத்துக்கிற ஹைட் வந்து 27. இதை துணியில் இப்போ கட் பண்ண போகிறோம். இதை வந்து 4ஆக துணியை மடித்து போட்டுக்கணும். அதில் ஓப்பன் பார்ட் வந்து இதில் கத்திரிக்கோல் இருக்குதுல்ல, அந்த சைடு வரணும். ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணுறேன். 27 எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மேலே தைக்கிறதுக்கு 0.5 இன்ச்சஸும் ½ இன்ச்சஸும் மொத்தம் 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். அப்போது 28.5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஹிப்பிலிருந்து கீழே வந்து இப்படி க்ராஸாக லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு அந்த லைன் போட்டதுலேயே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு கேர்வாக நான் வந்து அதை வரைகிறேன் பாருங்கள். இப்படி கேர்வாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். இதில் இன்னும் ஒரு வேலை பார்க்கணும். அதை இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ கட் பண்ண இந்த துணியை இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். 2ஆக பண்ணிவிட்டு 2ஆக பண்ணும்போதே அந்த சைடில் கொஞ்சம் இப்படி க்ராஸாக வரும். அதை மறுபடி இப்படி உள்ளே மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு கரெக்டாக மடிச்சிருக்கேனான்னு நான் செக் பண்ணுறேன்.
கீழே கட்டை நெட்டையமாக இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த சைட்லலாம் தொங்கும்ல, அப்படி தொங்காது. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பார்க்கும்போதே தெரியும் சைடில் வந்து ஈவனாக இருக்கா, மிடில் எல்லாம் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி முடித்தாச்சு. யோக் பார்ட்டை வந்து தைக்க போகிறோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த க்ராஸ் பீஸ், அதை எடுத்து அந்த நெக்கில் ஆம்கோல்லலாம் இப்படி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நான் தைக்கிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இப்படி தைச்சி முடித்ததுக்கு பிறகு ஸ்லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணுறது வந்து தைச்ச துணியில் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே படாமல் கட் கொடுத்துக்கணும். எங்கே கொடுக்கலாம் அப்படின்னாலும் அந்த பெண்ட் ஆகுதில்ல, அந்த இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் அந்த துணியை நேராக வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை அப்படியே உள்ளே திருப்பி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயும் மறுபடி நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இது ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறவு அப்படியே ராங் சைடு திருப்பி வச்சு மடிச்சும் உள்ளாடி தையல் போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து ஊசி நூல் வச்சே ஹெம் பண்ணி எடுத்துப்பாங்க. அது எப்படியோ உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம். நான் இப்போ ராங் சைடில் திருப்பி வச்சுக்கிட்டு அதை ஒரு ஃபோல்டு பண்ணி இப்படி மடித்து எடுத்துக்கிட்டேன். இதே வேலையை ஆம் ஹோலில் அப்புறகு ஃப்ரண்ட் நெக்கு இதெல்லாம் இதே ப்ராசஸில் தைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஷோல்டரை வந்து தைக்க போகிறேன். நல்ல பக்கம் 2 துணியுமே இது வைக்கும்போது 2 ஃப்ரண்ட்டும் பேக்கும் 2 பீசஸுமே நல்ல பக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும். வச்சு இப்படி ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி அடுத்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து யோக்கையும் ஸ்கர்ட்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இதுவும் நான் ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸ்கர்ட் பார்ட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைடு வந்து மேலேருந்து கீழே வர ஒரு ஸ்டிச் போட்டோன்னா ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிரும். இது நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு பின் பண்ணுறேன் அப்படின்னா தைக்கும்போது 2 சைடும் ஈவனாக மேட்ச் ஆகணும், அதுக்காக. இப்போ அதை தையல் போட்டு எடுத்துக்கிட்டு கீழே ஸ்கர்ட் பார்ட்டில் எட்ஜஸை வந்து அந்த ஓரத்தை வந்து மடித்து தைக்கிறேன். இதையும் முடிச்சிட்டோன்னா ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிரும். அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக ஒரு 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக்கில் இதை வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். ட்ரெஸ்ஸு பார்க்க எப்படி இருக்கா, இதை வியர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துன்னு காமிக்கிறேன். இப்படி தான் இருந்துச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.